மழையில் விடுமுறை அளிக்காமல் பள்ளி குழந்தைகளை பரிதவிக்க விடுவதா என அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்தான முடிவு எடுக்கும் அதிகாரம் கல்வித்துறைக்கே கொடுக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டிருக்க வேண்டும் என அன்புமணி கோரியுள்ளார். கொட்டும் மழையில் விடுமுறை அளிக்காமல் பள்ளி குழந்தைகளை பரிதவிக்க விடுவதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். விவரம். வணக்கம். இன்று சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வருகின்றது. பள்ளி சென்ற குழந்தைகளுடைய நிலைமை மோசமாகி இருக்கிறது. சமூக வலைதளங்களில் கடுமையான கண்டனங்கள், விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது. இந்த நிலையிலே பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். கொட்டும் மழையில் விடுமுறை அளிக்காமல் பள்ளி குழந்தைகளை பரிதவிக்க விடுவதா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சென்னையிலும் புறநகர் பகுதிகளிலும் இன்று காலை முதல் கடுமையான மழை பெய்து வரக்கூடிய நிலையில் பள்ளி கல்லூரிகளுக்கு கட்டாயமாக விடுமுறை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் வழக்கம் போல நடத்தப்படுவதால் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பல பள்ளிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மழையில் நனைந்தபடியே வீடு திரும்பி இருக்கிறார்கள் எனவும் மாணவர்களின் துயரத்திற்கு தமிழக ஆட்சியாளர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த புயல் எதிரொலியால் சென்னையில் இன்று மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இன்று காலை 7 மணி அளவிலேயே புயல் சென்னைக்கு 60 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாகவும் அதனால் சென்னை மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களில் மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. எனவே அதிகாரிகள் இதனை கவனத்தில் கொண்டு மழையின் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்திருக்க வேண்டும், ஆனால் கொடுக்கவில்லை. இதற்கு காரணம் முந்தைய திமுக ஆட்சியில் இந்த பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கக்கூடிய அதிகாரம் என்பது கல்வித்துறை அதிகாரிகளிடமிருந்து மாற்றி மாவட்ட ஆட்சியர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதனால்தான் இத்தனை சிக்கல்களும் குழப்பங்களும் ஏற்பட்டிருப்பதாக அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். எனவே சூழலுக்கு ஏற்ப பள்ளிக்கூடங்களுக்கு விடுமுறை அளிக்கக்கூடிய அதிகாரம் மீண்டும் கல்வித்துறைக்கே மாற்றப்பட வேண்டும் என வலியுறுத்துவதாக அன்புமணி இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.